சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நிக்கதேமு என்ன சொல்லுகிறார், நிக்கதேமு பற்றி நம்ம பார்க்கிறோம் அல்லவா. நிக்கதேமு ஒரு பெரிய அதிகாரி, இஸ் a Jewish council, higher ranked person. அவன் அதிகமாக படித்தவன், ஒரு யூத வம்சத்தில் அவன் ஒரு பெரிய அதிகாரி. இவன் இயேசு கிறிஸ்து பார்க்கறதுக்கு வருகிறான். அதுவும் பகலில் வராமல் ராத்திரியில் வர்றதுக்கு அவன் ஏற்பாடு பண்ணிக்கிறான். இதில் பல விஷயங்கள் இருக்கு இல்லவா. ஒன்று, பகலில் வந்தாக்கா ஜனக்கூட்டம் நிறைய இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதாவது அவர் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம். ரெண்டாவது, ராத்திரியில் வர வேலை முடியும், ராத்திரியில் ஓய்வாக ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம். மூன்றாவது என்ன நினைச்சாக்கா, ஏன்னா அவன் யூதனா இருக்கிறதுனால அங்கே பரிசேயர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாக இருக்கிறதுனால இவன் அங்கே போனாக்கா ஏன்னா ஒரு வருத்தம் வரும் அல்லது ஒரு எதிர்ப்புகள் வரும் என்று கூட நினைச்சிருக்கேன். எது எப்படி இருந்தாலும் இந்த நிக்கதேமு தான் கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அடக்கம் செய்வதற்கு தான் உதவி செய்யலாம் நிக்கதேமு. ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து பார்க்க வரும் பொழுது அவனை என்ன சொல்றாரு, 2வது வசனத்தை வாசிங்க. 2வது வசனம் 3:2. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஓகே, அப்ப நிக்கதேமு பாருங்க, இயேசு கிறிஸ்து பற்றி தெரிஞ்சிருக்கும், பார்த்திருக்கான், அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார் என்பது இவருக்கு புரிந்திருக்கும், தெரிந்திருக்கும், பார்த்திருக்கிறான். அதனால தான் ரபினா என்ன, டீச்சர், ஓகே, போதகரே அப்படின்னு ரபி, அது கிரேக் பாஷை. ஓகே, அப்ப ஒரு ரபி என்று கூப்பிட்டு, நீ தேவனிடத்திலிருந்து நீ வராமல் இருந்ததுக்கா நீ இப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய மாட்ட அப்படின்னு அவனுக்கே தெரியுது. அப்ப இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரன், மனுஷன் என்பது, கடவுள் என்பது இவன் புரிந்து கொண்டான். ஆக என்ன இங்க சொல்லுதுன்னா, ஒருவன் தேவனுடைய சாயலில் தேவனுடைய அனுகிரகம் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய முடியாது. தேவனுடைய கடவுளுடைய ஆவியின் பலத்தை நம்ம பெறாவிட்டால் நீ ஜெபிக்க முடியாது. தேவனுடைய ஆவி அனுகிரகம் நமக்கு இல்லைனாக்கா நீ கை வச்சு ஜெபிப்பதற்கு உனக்கு தைரியம் இருக்காது. அதுதான் இங்க தேவனிடத்தில் வந்ததுனால நிக்கதேமு இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுகிறதே பார்க்கணும். ஆக பிரியமானவர்களே, if God is not with us, we can do nothing. கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால் நம்ம ஒன்றுமே செயல்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு செயல்படலைனாக்கா நம்மளுக்கு ஈடுபாடு இல்லை, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இவன் கேட்ட பண்ண இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அப்ப அது இயேசு அவருக்கு என்ன சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் காண மாட்டான், ராஜ்யத்தை காண மாட்டான், அங்க பிரவேசிக்க மாட்டான். காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். ஓகே, அப்ப பிரவேசிக்க மாட்டான், அங்க போய் சேர மாட்டான். அதான் அர்த்தங்க. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறது. பாருங்க, இங்க இயேசு சொல்றது என்னவென்றால் மறுபடியும் பிறாவிட்டார். என்ன அர்த்தம்? அதுக்கு தான் அந்த பதில் அவங்க சொல்றாரு. அவரு கேட்கிறாரு, say no one can see the kingdom of God unless he is born again. What do you mean by born again? You want to go to the mother's womb and reborn again? அப்படிதான் நிக்கதேமு சொல்றாரு இல்ல. மறுபடியும் எப்படி முதியோர் வயது ஆன பிறகு நான் எப்படி தாய் கர்ப்பத்தில் போய் மறுபடியும் நான் எப்படி பிறப்பேன்? அப்படிதான் கேள்வி இங்க இருக்கலாமா? இங்க கேள்வி அவனுக்கு புரியல. ஆண்டவர் சொல்றது மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படின்னா என்ன? நமக்கு தெரியும் மறுபடியும் பிறக்க வேண்டும்னா என்ன. இந்த கதை இதை படிச்சோம்னா நமக்கு தெரியும் மறுபடியும் பிறக்க வேண்டும்னா என்ன. கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்.
see we see அதற்கு நிக்கதேமு ஒரு மனுஷன் முதியோர் வயதிலிருந்து எப்படி பிறப்பான அவன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் எப்படி பிரவேசிக்க முடியும் என்று அவன் கேட்கும்போது இயேசு மறுபடியும் அங்க சொல்றாரு 5வது வசனம் வாசிங்க. இயேசு பிரதி உத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என்ன என்ன சொல்றாரு? எப்படி? ஜலத்தினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிராவிட்டால் அவன் கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. 3வது வசனத்தை என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிராவிட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இங்க ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிராவிட்டால் பிரவேசிக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு காரியங்களுக்கு ஆண்டவருங்க சொல்லுகிறார். ஒருவன் பிராவிட்டான், மற்றொன்று நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிராவிட்டான். ரெண்டு, you born again. Okay. ரெண்டாவது இங்க water and spirit. If you are not baptized with the water and spirit, you can't able to enter the kingdom of God. The third verse, 3வது வாரத்துல ஒருவன் மறுபடியும், if you don't reborn, if you never born again, you can't able to see or enter the kingdom of God. அப்ப பாருங்க இங்க வாட்டர் அண்ட் ஸ்பிரிட். அப்ப தண்ணீரும் ஜலமும் ஜலத்தினாலும் ஆவியினாலும். அப்ப ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெறும்போது, அப்ப நாம் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கொண்டு நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்நானம் பெறணும். அப்பதான் அந்த ஆவியானவர் நமக்குள்ள செயல்படுவார், இறங்குவார். Born of the Spirit. Water refers to purification. அதாவது தண்ணீர், ஜலமானது ஒரு சுத்திகரிக்கிறது, உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. ஒருவன் வீட்டுக்குள்ள நுழையும் போது காலும் கைகள் கழுவி சுத்தமா போகிறான். உங்களுக்கு ஆமா வழியா? முஸ்லிம்காரங்க பாருங்க, காது கழுவாங்க, கால அவங்க வெளிப்புறமாக கழுவு. அது கஷ்டம். அந்த நாளில் பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்தது. சுத்தமாக போகணும் ஆலயத்துக்கு, அப்படி தானே? சுத்தம். யூதர்கள் அந்த வம்சத்தை தான் அந்த முஸ்லீம்காரங்க அந்த கடைப்பிடிச்சு வர்றது. கைகள் கால்கள் கழுவுறது. வாசல்லே இது இருக்கும், என்னது? தொட்டி பைபிளுங்க, தொட்டி, தண்ணி தொட்டி, கிணறு வச்சிருப்பாங்க. அதான் இயேசு கிறிஸ்து காணா ஊர்ல காலு கழுவுறது அந்த தொட்டியில தான், அந்த மண் சட்டியில தான் ஆண்டவர் என்ன அற்புதத்தை செய்தார். கால் கழுவக்கூடிய மண் சட்டியில ஆண்டவர் என்ன செய்தாரு? தண்ணியை நிரப்பி என்ன செஞ்சாரு? திராட்சை ரசமா உண்டாக்குறார். உதவாத ஒரு மண் சட்டி, காலு கழுவக்கூடிய அங்க அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு மண் சட்டி. ஆண்டவர் எப்படி செய்தார் பத்தியா? அற்புதத்தை செய்வார். அதே போல நம்ம வாழ்க்கையிலே உதவாதவர்களாக இருப்போம், தள்ளிப்பட்டவர்களாக இருப்போம். ஆனா ஆண்டவர் நினைச்சா என்ன செய்வாரு? மாற்ற முடியும், மாற முடியும். அதுதான் நீ மாறணும். born again. மறுபடியும் பெறாவிட்ட மறுபடியும் என்னது? நீ மறுபடியும் மாற வேண்டும், பழையதிலிருந்து புதிதாக்கப்பட வேண்டும். அதுதான் born again. மாறணும். எதிலிருந்து மாறணும்? பழைய வாழ்க்கை, பழைய காரியத்திலிருந்து நம்ம புதுசாக. முன்பு நம்ம கிறிஸ்துவ இல்லாம இருந்தோம். நீ ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நீ புதிய மனிதன், கிறிஸ்துவுக்குள்ளே நீ வந்தவன், கிறிஸ்துவுக்குள்ளே நீ அடக்கம் பண்ணப்பட்டவன். அதான் ரோமர்ல சொல்றது இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ளே நானே மரித்தவனாயிருந்து அவருக்குள்ளே மரித்து மறுபடியும் ஆண்டவர் உயிர் தெழுந்து போல நானும் அதுக்குள்ளே நான் உயிர் தீர்க்கப்படுவேன். அப்படிதான் ரோமர்ல படிச்சு. ஆக இங்க தண்ணீர் ஆகிறது பரிசுத்தப்படுத்துகிறது, சுத்திகரிப்பு. அதுதான் தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் இப்படியாக ஞானஸ்நானம் தண்ணீர்னால் தான் அவன் ஞானஸ்நானம் கொடுத்தான் இல்லையா? அவன் யோவான் ஸ்நானகன் எதற்காக ஞானஸ்நானம் கொடுத்தான்? தண்ணீர்னால, ஜலத்தினால.
பரவாயில்ல, கூட இருக்கிறீங்க, வெரி குட். மனம் திரும்புதலுக்கு ஏதுவாகி ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்தானமோ எப்படி? பரிசுத்த ஆவி. அப்புறம் போடுவான்னு சொன்ன பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் இல்லையா? அதுதான் இப்போ யோவான் இப்படியாக அவர் பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்றார் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க. நானும் இவரை அறியாது இருந்தேன். யாரு இவர் சொல்றாரு? யோவான் ஸ்நானகன். இவர் இயேசு கிறிஸ்து பற்றி அறியல. ஏன்னா அவன் வனாந்தரத்தில் இருக்கும்போது யோவான் ஸ்நானகன் இவரும் யாரு? யாருடைய மகன்? ஓகே, வர குயிஸ் வச்சா ஜெயிச்சிருவீங்க நினைக்கிறேன். ஓகே, அப்ப இவ வனாந்தரத்தில் இருக்கும்போது தெரியல. அப்ப இவர் அறியை அப்படின்னு அழகா சொல்லிக்க அறியாது இருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். அதே 1ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்துல அவன் சொல்லுகிறது என்னவென்றால், பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது என்னவென்றால், ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவருமே தங்கினதை கண்டேன். அப்ப யோவானுக்கு தெரியுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குறது யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல இறங்குகிறது என்று இவர் கண்ணால பார்க்கிறார் என்பது இங்கு சாட்சியாக சொல்கிறார். நானும் இவரை அறியாது இருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். அப்ப கர்த்தரே யோவானுக்கு அனுப்பினாரு. ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடு, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய். ஆனா ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ. அப்ப ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் சொல்லியிருக்காரு, யார் மேல நீ இப்படி ஒரு ஆவியானவர் இறங்குறது புறாவை போல இறங்குறது நீ பார்ப்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அப்ப பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பவர் யாரு? பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பவர் யாரு? இயேசு. அதான் அங்க சொல்றாரு 33ஆம், அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அப்ப யோவான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இப்படிப்பட்டவர் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து மூலமா தான் பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் கொடுக்கும். அதனால தான் சொல்றாரு ஆண்டவருக்கு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் அவன் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது கூடாது. அப்ப நம்மெல்லாம் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நம்ம பெற்றுப்போமானால் நம்ம ஆண்டவரோடு பரலோகத்தை ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்க முடியும் என்றுதாங்க நம்ம புரிந்து கொள்வோம். ஆக இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், யோவான்ல மறுபடியும் யோவான் போயிடுவோம். 5ஆம் வசனம் வாசித்தோம். 6ஆம் வசனத்துல மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அப்ப இங்க மாம்சத்தினால் பிறப்பதுனா சரீர பிரகாரமா மனுஷன் மூலியமாய் பிறக்கிறது, அது சரீரமா தான் மாம்சம். ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். அப்ப ஆண்டோட ஆவிக்குள்ளே நம்ம இருக்கும் போது அந்த நமக்குள்ளே அது செயல்படுகிற ஆவி நமக்கு வெளிப்படும். மற்றும் பார்க்கும்போதே தெரியும் ஆவியில எப்படி இருக்கிறாங்களா இல்லையா என்பது தன்னுடைய செயல்பாடு பிரகாரமாக நம்ம தெரியும். அதுதான் சொல்றாரு, காற்றானது எங்க போவோம் இங்க போவோம் நீ பார்க்க மாட்ட, தெரியாது, ஆனால் உணர்வு. அப்ப ஆண்டவருக்கு என்ன சொல்லுகிறார் என்ற மறுபடியும் born again means மறுபடியும் பிறவிட்டார் என்றால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கிறார். எதான் எதிர்பார்ப்பு என்றால் ஒரு மாறுதல் வர வேண்டும் என்கிற பிள்ளைகிட்ட என்றுதான் ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பு. God expects something that is change in our life. Something must come out. அப்ப ஆண்டவருங்க அதுதான் எதிர்பார்க்க நம்ம வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு. மாறுதல்னா என்ன? What is it mean by change? உள்ளாந்த மனிதன், the inner person. The change must come from your heart. ஒரு மனது உள்ளுக்கு இருந்து அது வரணும். Change needs to come
from inside. அதாவது ஒரு மாறுதல் வர வேண்டும் என்றால் உள்ளார்ந்த மனதிலிருந்து இதயத்திலிருந்தே வெளிப்பட வேண்டும். அப்பதான் அது மாறுதல் என்பது ஒரு அர்த்தத்துக்கு புரியுதாக இருக்கும். அப்ப கர்த்தர் இங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு மாறுதல் எதிர்பார்க்கிறார். அப்ப நீ மாறுதல் வரும்போது அப்ப இயேசு கிறிஸ்துவ நம் இதயத்திலே நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது விசுவாசமாய் அது ஆண்டவர் விசுவாசித்து see when he accepts Christ into his heart with faith, விசுவாசமுள்ள இதயத்தோடு ஆண்டவரே நீ கிறிஸ்துவின் இதயத்தை ஏற்றுக்கொண்டானா அப்ப நீ ஞானஸ்நானம் பெறும்போது ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ ஞானஸ்நானம் பெறும்போது அப்ப இதுல இருந்து என்ன புரிகிறது என்றால் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு இணக்கத்தை கொண்டு வருகிறது. So that's why our is a sign of reconciliation. அப்ப see baptism is a sign of reconciliation with Christ. அதாவது ஞானஸ்நானம் கிறிஸ்துவுக்குள் இணக்கத்தை ஒரு இணக்கம்னா ஒரு ரிலேஷன் இணக்கத்தை கொண்டு வர ஒரு அடையாளமாக இருக்கிறது ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம் பெறும்போது நாம் கடவுளுடைய பிள்ளையாக வருகிறோம். அப்ப ஞானஸ்நானம் பெறும்போது ஆவியிலும் ஜலத்தினாலும் நமக்கு நிரப்பப்படும் போது நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு உறவு உருவாகிறது. நீ கிறிஸ்துவ எப்படி கிறிஸ்துவ சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறேன். கிறிஸ்துவனா இல்ல சில பேர் சொல்றாங்க நீ முஸ்லீமா அப்படின்னு. அவங்கள அடையாளம் சொன்னாங்க. நமக்கு ஏற்கனவே நமக்கு சிக்காசிஷன் இருக்கு. ஆனால் இப்ப இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நம்ம ஞானஸ்நானம் பெறும் பொழுது நாம் கடவுள் பிள்ளைகளாக நாம் இணைக்கப்பட்டிருக்கோம். அதான் ஆண்டவருக்குள்ள நம்ம ஒரு உறவு கிறிஸ்துவுக்குள்ள, அதுவும் இந்த உறவு இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் நமக்கு வருகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்குள் ஒரு உறவு ஏற்படுகிறது. ஏனென்றால் ஏன் இந்த உறவு இங்க ஏற்படுகிறது என்றால் ஆண்டவர் நம்மளை படைத்தவர், அவருடைய பிள்ளைகள். நம்மளை அதை விட்டு நம்ம விலகி போக முடியாது. அதனால அந்த உறவு மறுபடியும் இணைக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த பழைய ஏற்பாட்டில் வாசிச்சோம் இல்லையா 43 God created, he formed you Jacob and அப்படிதான் நம்ம போட்டுருக்கு. யார் வாசிச்சா? ஐசாயா. See he who created he formed you. அதான் சொல்றாரு, நீ பயப்படாதே. அப்படிதான் வாசிச்சோம். எத்தனை வசனம்? இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய் மாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன். அப்ப நம்ம கடவுளுடைய பிள்ளைகள். அதான் ஆண்டவர் உரிமையா சொல்றாரு, நீ என்னுடையவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அதனால நீ என் பிள்ளையாக இருக்கிறதுனால நான் உன்னை சிருஷ்டித்தவன், நான் உன்னை உருவாக்கினவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறதுனால நம்ம அந்த உறவுக்குள்ள இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம அந்த உறவுக்குள்ள நாம் வந்திருக்கோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அப்படின்னாக்கா நம்மளை படைத்தவர், அதனால நம்மளை விட்டு விலகுவதில்லை. Because I have redeemed you, ஒரு பேர் சொல்லி அழைத்தேன். அதான் ஜேக்கபுக்கும் இஸ்ரவேலுக்கும் சொல்ற ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை என்னுடைய வலது கரத்திலே உன்னை தாங்கி கொண்டு இருக்கிறேன், நான் உன்னுடைய சகாயர், I am your helper, so don't be fear, பயப்படாத அப்படின்னு. அப்ப நமக்கு அந்த பயம் திகழும் நமக்கு வரக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நம்ம படைத்த தேவனாக இருக்கிறதுனால நம்மளை கைவிடாத தேவன். ஆனா மனிதன் தான் ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு நோய் வந்தா ஓடிடுறோம், ஒரு பிரச்சனை வந்தா ஓடிடுறோம் இல்லவா? கடவுள் ஆண்டவர் உன்னை படைத்து உனக்கு சுவாசத்தை கொடுத்து உன்னை வழி நடத்துகிற தேவன் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னை படைத்த தேவன், உன் பேர் சொல்லி அழைத்தேன் என்று. ஆனா நீ என்ன செய்யற? ஓடுற, பயந்துகிட்டு. நோய் வந்தா ஓடுற,
ஏதாவது வாழ்க்கையில் ஏதோ வந்து திகழ்ச்சி ஓடிடுறீங்க எல்லாரும். எதுக்கு? அப்போ உனக்கு விசுவாசம் இல்லையா? கர்த்தர் என்ன படைச்சார் என்று ஒரு நம்பிக்கை இல்லையா? இப்படிதான் சபை எப்படி இருக்குது. அதனால்தான் சபையில் எனக்கு ஆள் இல்லை. ஏன் அப்படி சிந்தனை இல்லையா? கர்த்தர் நல்லவருங்க, ஆண்டவர் படைச்சாரு. நம்ம என்னைக்கு டக்குன்னு போயிரு உயிர். இதுதான் ஆவினாலும் ஜலத்தினாலும் ஒருத்தர் இல்லாவிட்டா நீ கடவுள் ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியாது. அதான் சொல்றாரு. வா, அதை விட்டுட்டு நம்ம படைத்த ஆண்டவரை விட்டுட்டு நம்ம வந்து ஏதோ நம்பிட்டு ஓடிடும். ஓகே, ஆக இந்த கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மளை மீட்டுக் கொண்டார் என்பது நம்ம விசுவாசம். See, Jesus Christ explains that one must be born again, must have faith to be saved. அப்ப ஒருவன் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். அதான் ஆண்டவருக்கு என்ன சொல்லுது? See, he explains, one must be born again, must have faith to be saved. அதாவது ஒருவன் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், மறுபடியும் சொல்றேன், அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்ப மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் நான் சொன்னது போல அங்க ஒரு மாறுதல் அங்க வர வேண்டும். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், there must be a change. அதான் சொல்ல ஆரம்பம் இல்லையா? Change must come from where? Change must come from where? Inner person, inner heart. உள்ளத்திலிருந்து. உள்ளாந்த மனிதன், உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. இந்த நேரம் என்ன நேரம்? கிருபையின் நேரம். புதிதாக்கப்படுகின்ற ஒரு புதிய கிருபையின் நேரம். இந்த கிருபையின் நேரத்தில் பயன்படுத்திக்கோ, இல்லாவிட்டால் பின் வாங்கி போயிடுவோம். வருகின் காலத்தில் இருக்கும் பொழுது நம்ம கைவிடப்படுவோம். அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அதனால நம்ம ஞானஸ்நானம் பெறும் பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? we receive the gift of the Holy Spirit. அதாவது நீங்க ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அது to grow in faith and holiness. You see, when we baptize, we receive the gift of the Holy Spirit for us to grow in faith and holiness. அப்படின்னா ஒரு ஞானஸ்நானம் பெறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலையும் நம்ம வளர வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வரமும் பரிசுத்த ஆவியும் நம்ம பெற்றிருக்க வேண்டும். அதுதான் அந்த வரம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம ஆவியினாலே நம்மளை அபிஷேகித்து நம்மளை அந்த வரத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் வாழ்க்கையிலையும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையையும் வாழ்வதற்கு நல்ல பெருகி வளருவதற்காக ஆண்டவர் இங்க இந்த வரத்தை நமக்கு கொடுக்கிறார். No one can enter the kingdom of God unless he is born what? ஆரம்பத்தில் சொன்னேன், மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ரெண்டாவது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் பிரவேசிக்க முடியாது. அப்ப இந்த ரெண்டு காரியம் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன். இப்ப ரெண்டு காரியத்தையும் நம்ம யோசிக்கணும். born again. அப்ப ஒருவன் மறுபடி பெறவிட்டானாக்கா ஒரு மாறுதல் வரணும். அவன் மாறலனாக்கா நீ பிரவேசிக்க முடியாது. அப்ப ஒரு மாறுதல் நம்மள வாழ்க்கையிலே வரும் பொழுது ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது அப்ப நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ ஞானஸ்நானம் பெறும்போது உனக்கு ஒரு பரலோகத்துக்கு போவதற்கு இடம் உண்டு. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரணும். ரெண்டாவது, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் நீ ஞானஸ்நானம் பெறும்போது நமக்கு கர்த்தருடைய வாசலுக்கு பிரவேசிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த 6வது வசனத்துல சொல்றது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அது ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் இல்லையா?
நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அப்ப அங்க ஆண்டவருக்கு நிக்கோதேமு சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு. அப்ப இது அதிசயம் இல்லை, நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு நான் சொல்றது நீங்க அதிசயப்பட வேண்டாம். ஏன் அப்படி சொன்னாரு? நீ மறுபடியும் பிறக்கணும், நீ மறுபடியும் மாறணும். இப்ப நான் சொல்றது இது நீ அதிசயமா நினைக்காத. ஏன்? ஏன்னா மனுஷன் மாறுவான், ஆமா இல்லையா? அதனால இது பெரிய அதிசயம் இல்லை. நீ மாறுப்பா, நீ மாறிடு அப்படின்னு சொல்றது பெரிய அதிசயம் இல்லை. ஏன்னா மனுஷன் அப்படித்தான் இருப்பாங்க, அப்படித்தான் இருந்தது, அப்படிதான் மனுஷங்கள் அப்படிதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. யூதர்கள், பரிசேயர்கள் அப்படிதான் இருந்தது, அப்படிதான் இருக்குது, இப்பயும் அப்படிதான் இருக்குது, இனிமேல் அப்படியே தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மரிக்கிறவர்களும் இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். ஆனா கிறிஸ்துவ விசுவாசிகளாக இருக்க நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன செய்ய வேண்டுமோ செய்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய அழைப்பு, அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அதை நம்ம நிறைவேற்றி கொண்டே போய்க்கணும். இதை நம்ம பின்வாங்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆக பிரியமானவர்களே, இங்க flesh gives birth to flesh, but the spirit gives birth to spirit. ஆக இது என்ன சொன்னாக்கா, ஏற்கனவே மனிதனாக பிறந்தவர்கள், ஏற்கனவே நம்ம மனுஷனாக பிறந்தோம், இப்போ தேவனுடைய பிள்ளையாக நம்ம மாறுகிறோம். ஏற்கனவே சாதாரண மனுஷனாக தான் பிறந்திருக்கும், அதான் flesh to flesh. And then now spirit gives birth to spirit. அப்ப இங்க என்ன சொல்லுது? ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். முன்பு மாம்சத்தினால பிறப்பது மாம்சமா இருக்கும், அது மனுஷன். அப்ப நீ ஆவியினாலே நீ பிறந்திருந்தாக்கா நீ ஆவியோ பிறந்திருப்ப, ஆவிக்குள்ளே நீ இருப்ப. அதுதான் ஏற்கனவே மனிதனாக பிறந்தவர்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக மாறுவது தான் இந்த ஆவியின் பிள்ளை. In order to become a child of God, your old self must be crucified with him. அதாவது நீ கடவுளுடைய பிள்ளையாக நீ மாற வேண்டும் என்றால் நீ பழைய மனிதனாக இருக்கின்ற வாழ்க்கையை நீங்க சொன்னது போல அது நீ கிறிஸ்துக்குள்ளே நீ அறையப்பட வேண்டும். கிறிஸ்து எப்படி சிலுவையிலே அறையப்பட்டாரோ, எப்படி நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அறையப்பட்டது போல, அவர் மரித்தது போல, நாம் அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம மரித்தவர்களாக அறைய வேண்டும். You must be crucified with Jesus Christ in the cross. அப்ப நம்ம எல்லாம் அப்படியே அவர் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அப்ப நம்ம பாவங்கள் எல்லாம் அங்க மன்னிக்கப்பட்டது, பாவங்கள்லாம் அங்க அறையப்பட்டது. அதன் பிறகு அவர் எப்படி அவர் உயிர்த்தெழுந்தாரோ அதே போல பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு நாமும் அப்படியாக தேவனுக்குள்ள நம்ம உயர்த்தப்படுவதாக இருப்போம் என்றுதான் எதில் வாசி முதல் எபிஸ்டல் யார் வச்சா? எபிஸ்டல் 6 ரோமன் 6 6 தான் இருக்கு. வாசிக்க மாட்டோம். 6 ஓகே. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டவர்களாக நம்ம நினைத்திருக்கோம். அப்படிதான் இருக்கிறோம், அறையப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று இங்க போல் அழகாக சொல்லுகிறோம். அப்ப நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய கிறிஸ்துக்குள்ளே இந்த சிலுவையிலே நம்ம அறையப்பட்டவர்களாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்ப அவர் பழையதெல்லாம் ஒளிந்து போன இது எல்லாமே புதியதாகப்பட்டது. நோ லாங்கர் என்ஸ்லேவ்ட் டு சின். அப்படின்னாக்கா மறுபடியும் அடிமைத்தனத்து பாவத்தின் அடிமைத்தனத்தில் நம்மளை இழுத்துட்டு போகாது. இனிமேல் அது இல்லை. அப்ப யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் சின். அப்ப 6:7 வாசிச்சோம்னாக்கா மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்படுகிறான். அப்ப நீ பாவத்துக்குள்ள, அப்ப நீ மரித்தவனாக்கா நீ சிலுவையிலே உன் பாவங்களால் மரிக்கப்பட்டது. இயேசு அதை ஏற்றுக்கொண்டு அது மரித்தார், அது எல்லாம் முடிந்தது. அதனால நாமும் அப்படியாக மரித்ததுனால பாவத்துல நாமும் இனி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நமக்கு இப்போ ஃப்ரீடம்.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டதுனால நம்ம எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நமக்கு இப்ப விடுதலை. we are free from sin. அதனால பயப்படாத, அதான் சொல்றாருல யோவா, பயப்படாதே, திகையாதே, நான் உன் படைத்தது என்று. ஆக பிரியமானவர்களே, இப்படியாக so the believer who dies with Christ is raised to new quality of moral life. That means 8வது வசனத்துல அங்க வாசிக்கிறோம், ஆகியால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். வாசிங்க அது 8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவோட நம்ம மரித்தோம் அப்படின்னு நினைச்சாலும் அவர் மரித்தது போல அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, அவர் எப்படி பிழைத்துக் கொண்டாரோ, அதே போல நம்மளும் பிழைத்துக் கொள்வோம். அப்ப இந்த வாக்கு ஆண்டவருங்க அழகா சொல்றாரு, எனக்குள்ள என் நாமத்தினால் எவன் மரிக்கிறானோ அவன் என்ன எப்படி ஆகும்? பிழைப்பான். வசனமே சொல்லியது இல்லையா? அப்ப நம்ம ஏன் பயப்படணும்? ஏன் சந்தேகத்துல இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு ஒரு விசுவாசம் இல்லாம நம்ம வாழ்க்கிறோம்? ஏனென்றால் நமக்கு அந்த அந்த பயம் ஒண்ணு, ரெண்டாவது அந்த நம்பிக்கை ஏற்று விசுவாசம் இல்லை, நம்பிக்கை வார்த்தையில நம்புறது இல்லை. நம்ம ஏதோ நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்புறோம், கொஞ்ச நாளைக்கு ஓடிடும். நல்லா இருக்கும் போது என்னது சொல்லுங்க, நான் சொல்லல, நீங்களே நல்லா இருக்கும் ஓடிடுறோம் அப்படின்னு. நல்லா இருக்கு. அப்ப பிரச்சனை வரும்போது ஓடியாடும் இல்லையா? போங்க, சாரியா, ஹாஸ்பிட்டல் போய் விசிட்டிங் போங்க. போங்கன்னு நான் ஹாஸ்பிட்டல் சொல்ல, விசிட்டிங் போங்க. நம்ம பிள்ளைகள்லாம் பார்த்தோம், பார்த்தீங்களா? ஏன் இதனால நான் பாவம் செஞ்சுட்டேன், அதே இருக்கு, அதனால தான் என் குடும்பத்தில் இல்லை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஆண்டவர் நம்ம உணர்த்துறாரு. கேட்குறாங்க, ஏன் ஏன் எங்கள் வீட்டில் ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் நல்லா தான் இருக்கும், ஏன் சப்பானியா போத்துருச்சு, ஊமையா போத்துருச்சு, ஏன் குருடனா போத்துருச்சு, செவிடனா போத்துருச்சு கேட்குறாங்கல்ல ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட. ஏன் என்ன சொல்றாரு இயேசு? என்ன சொல்றாரு? தேவனுடைய மகிமைக்காக. நீ இது பார்த்தா தான் நீ நல்லா இருக்கிறியே அப்படின்ட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவ. ஐயோ அவனை பார்க்கிலும் நான் நல்லா இருக்கிறேனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவ. இல்லைன்னா ஓடிடுவேன். உனக்கு நான் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அப்புறம் தான் ஓடுவோம் ஆண்டவரே. இது ஏன் பார்க்கணும்னா, ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி பார்த்தா தான் நமக்கு உணர முடியும் என்ன நடக்குது அப்படின்னு. அதனால எல்லாருக்குமே சீக்கு வராது. எல்லாரும் பாவம் செஞ்சவங்க ஹார்ட் அட்டாக் வருது, ரத்த கொதிப்பு வருது. இதெல்லாம் இயற்கை. இது நம்ம கொழுப்பு, நம்ம தின்று சாப்பிடுறது, அது ஏறி செல்லலாம். புரியுதா? இப்போ ஆண்டவருக்கு குறை சொல்லி கொடுப்பாரு நம்ம. ஓகே, ஆக இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் அந்த மாதிரிலாம் இப்போ ஆண்டவர் ஏதோ நம்மளை உணர்த்துக்கிறார். ஏதோ ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல காரியங்களை ஆண்டவர் வகுக்கிறார். நீ பாரு, நோக்கி பாரு, ஏதோ ஒன்று. அதனால பிரியமானவர்களே, அங்க கர்த்தர் இப்படியாக சில காரியங்கள் செய்வது அது நன்மைக்கு தான், நமக்கு அது உணர்த்துவதற்காக. ஆக so the believer who dies with Christ is raised to be a new life, moral life. அப்ப ஒருவன் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அது நன்மைக்கே ஆண்டவர் நம்ம பிழைக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அவர் நமக்காக மரித்தார். அதுபோல நாம் அப்படியாக அவருக்குள்ளே மரிக்கும் பொழுது நாம் பிழைத்து இருக்கிறோம். அப்ப உயர்த்தப்படுவோம் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறது. ஆக முடிவாக பிரியமானவர்களே, so one must be born again, must have faith to be. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா,
மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நிக்கதேமுக்கு சொல்லுகிறது, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் ஒருவன் ரட்சிப்புக்கு ஏதுவாக அவன் விசுவாசிக்க வேண்டும். நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீ விசுவாசிக்க. அப்ப நீ விசுவாசித்தா நீ மறுபடியும் நீ பிறக்க வேண்டும். அப்ப மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் என்ன? சேஞ்ச். அப்ப ஒரு மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அந்த மாறுதல், the change needs to come inside from in our heart. அப்ப அந்த மாறுதல் வந்து நம்ம உள்ளான இதயத்திலிருந்து நம்ம வெளிப்பட வேண்டும். உள்ளத்திலிருந்து நம்ம அது கொண்டு வரணும். விளங்குதா? மாறுவது, சிந்தனை மாறுவது, நம்முடைய எண்ணங்கள் மாறுவது, பல விதமான கோணங்கள் நம்ம சிந்திக்கலாம். அப்ப இதுதான் ஒரு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் நீ மறுபடியும் மாற வேண்டும். அதுதான் நிக்கதேமு சொன்ன வயிற்றுல போய் பிறக்குது, அது இல்லை. ஆண்டவர் சொல்றது வேற அர்த்தம். அவன் படிச்சவன், அதிகமா படிச்சவன், எல்லாம் தெரியும். அதான் அது உனக்கு எல்லாமே தெரியும் தானே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்க அப்படின்னு. அப்ப சில நேரத்தில் நம்மளும் அப்படிதான், எல்லாமே தெரிஞ்சிருக்கோம், எல்லாம் படிச்சிருப்போம். ஆனா சில நேரத்தில் இந்த மாதிரி தான் இவனை போல நம்ம பின்வாங்கிடுவோம். அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னோட இதயத்திலிருந்து நம்ம அது வெளியாகணும். ஆக பிரியமானவர்களே, இந்த ஞானஸ்நானம் என்பது baptism symbolizes that a sign of reconciliation with God through Christ. அதாவது தமிழில் வெளியாக்குறதுக்கு பெரிய கஷ்டமான இங்கிலீஷ் வார்த்தை இது. ஓகே, நான் தான் எழுதுனேன். ஓகே, நம் ஆண்டவருக்குள்ளே அந்த ஒப்புரவாதம் ஆக வேண்டும், நல்ல இணக்கத்தை கொண்டு வரும் என்றால் அது இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம அது செயல்பட முடியும். ஆக இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம நல்ல இணக்கத்தை கொண்டு வருவது என்றால் இந்த ஞானஸ்நானம் தான் ஒரு அடையாளமாக இங்க ஒரு அறிகுறியாக இருக்குது. அப்ப ஞானஸ்நானம் பெறும்போது ஆண்டவருக்குள்ளே நம்ம அந்த இணக்கத்தை நம்ம கொண்டு வரும். அந்த இணக்கம் என்றால் அந்த நட்பு, அந்த உறவு ஆண்டவருக்குள்ளே நம்ம இணைக்கப்படுகிறோம். அது எப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம பெறுகின்ற அந்த ஞானஸ்நானம், அந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் நம்ம பெறும் பொழுது நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த இணக்கத்தை நம்ம கொண்டு வர முடியும். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறது, அந்த தலைப்புக்கு பிரகாரமாக the sign of reconciliation. ஆக மாறுதல், we cannot change by ourselves. இந்த மாறுதல் வருவது நம்ம சொந்தமாக அது மாற முடியாது. We must have a connect to power source. ஒரு கரண்டில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த கனெக்ஷன் இருக்கணும். அதுதான் அந்த கனெக்ஷன் வந்து இஸ் இன்னர் பர்சன், உள்ளாந்த மனிதனுக்குள்ள இந்த இதயத்தை நம்ம புதுப்பிக்க வேண்டும். நம்முடைய இதயத்தில் உள்ள சிந்தனையை வந்து மாறுதல் வந்து நம்ம புதுப்பிக்க வேண்டும். அதுதான் இங்கே இதனுடைய அர்த்தமாக இருக்கு. அதுதான் நீ அப்போ நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். வீட்டுக்கு போயிட்டு தித்து இருக்குல்ல, அது 3:5 போயிட்டு வாசிங்க, அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஆக பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படியாக ஆண்டவர் மறுபடியும் நீ பிறக்க வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறாவிட்டால் அவன் பிரவேசிக்க முடியாது. ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் அவன் கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப நம்ம மாற வேண்டும். அதான் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டால் ஆண்டவர் சொல்லுகிறது, நம்ம சிந்தனை, இதயம், நம்ம பேச்சு, நம்ம செயல், இதெல்லாம் நிறைய மாறுதல். ஆக பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. பாடலை பாடி